வர்தா புயல் வாரி சுருட்டினதுல ரொம்ப பெரிய இழப்பு அப்படின்னா அது மரங்கள் தான். இயற்கை அழிச்ச வரமான இந்த மரங்கள் இன்னைக்கு சாலை ஓரங்கள்ல குப்பை காடுகளா குவிஞ்சு கிடக்கு. இது ஏற்படுத்தும் இடையூறு என்ன? இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். சாலையோரங்களில் கம்பீரமாக காட்சியளித்த இந்த மரங்கள் வர்தா புயலின் ருத்ர தாண்டவத்தால் வேரோடு சாய்ந்து கிடக்கின்றன. நேற்று வரை இயற்கையின் வரமாய் பார்க்கப்பட்ட மரங்கள் இன்று மக்களுக்கு இடையூறாக பார்க்கப்படுகிறது. போக்குவரத்திற்கு இடையூறாக சாய்ந்து கிடக்கும் மரங்களை சென்னை மாநகராட்சியை சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த துப்புரவு பணியாளர்களும் அப்புறப்படுத்தும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். நாங்கள் ஈரோடு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். இங்கே 12ஆம் தேதி புயல் அடிச்சுதுங்க. அப்போ மரமெல்லாம் விழுந்துருச்சு. அதனால் ஆல்பத்துலன்னு சொல்லி ஈரோடு மாவட்டத்துலேருந்து ஆள் கேட்டாங்க. நாங்கள் இங்கே வேலை செஞ்சிட்ருக்குறோம். வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் வேலை முடிகிற மாதிரி இல்லை, அப்படிலாம் தெரியல. வேலை எப்போ முடியும்னு எங்களுக்கும் தெரியல, நாங்கள் எப்போ போகிறோம்னு தெரியல. மரங்களை அகற்றும் பணியில் துப்புரவு பணியாளர்கள் மட்டுமின்றி வனத்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறு அகற்றப்படும் மரங்கள் அரசாங்கத்தின் சார்பில் ஏலம் விடப்பட உள்ளதாக கூறுகிறார் வனக்காவலர். வெட்டப்பட்ட மரங்கள் ஆங்காங்கே குடியிருப்பு பகுதியில் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த மரத்தம் குப்பை எல்லாமே போடுறதுனால இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கிற போக்குவரத்துகள் பஸ்ஸுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. அதனால் இங்கே போடுற குப்பைகளை டைரெக்டாக அங்கே எங்கே அப்புறப்படுத்தணுமோ அங்கேயே அப்புறப்படுத்தலாம். இங்கே அப்புறப்படுத்துறதுனால இருக்கிற மக்களும் போக்குவரத்துலாம் ரொம்ப பாதிக்கப்படுது. இன்னும் அதிகமான ஊழியர்களை இந்த பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த மரங்கள் மாநகராட்சி ஊழியர்களால் அப்புறப்படுத்தப்பட்டு அரசிற்கு சொந்தமான இடங்களில் குவிக்கப்பட்டு வருகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது மட்டுமல்லாது பக்கத்தில் உள்ள குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் சிவராமன், நியூஸ் 18 தமிழ்நாடு.